6 அற்புதமான காடுகள், 6 சிவாலயங்கள் என வரலாற்று சிறப்புமிக்க ஊராக இந்த ஊர் திகழ்கிறது. சங்க காலத்திலிருந்தே பல வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் இருந்ததற்கான சான்றுகளும் இங்கு அமைந்துள்ளது. இந்த ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆற்காடு தாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்குங்க. நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டிலிருந்து செய்யார் செல்லும் சாலையில 2 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைந்திருக்கு. இந்த திருக்கோவிலுக்கு வந்தாலே காசிக்கு சென்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது இங்கு ஒரு நம்பிக்கைங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன் செம்மல சங்கர். இந்த திருக்கோவிலானது 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர ஆட்சியின் பொழுது இந்த திருக்கோவிலானது கட்டப்பட்டிருக்குங்க. சிவபெருமான் காசி விஸ்வநாதரும் அம்பாள் இங்கு விஷாலாட்சி அருள்பாலிக்கின்றார். ஆற்காடு என்பது 6 காடுகளை உள்ளடக்கியதாகவும் 6 ஷடாரண்ய சேஸ்திரத்தை கொண்டதாகவும் 6 ரிஷிகள் தவம் செய்த இடமாகவும் கூறப்படுகிறதுங்க. பழங்காலத்துல 6 காடுகளை கொண்டு காணப்பட்டதுங்க. காலப்போக்குல இதுவே இந்த ஊருக்கு ஆற்காடு என பெயர் பெற காரணமாகவும் இருந்துள்ளது. இந்த ஆற்காடு சோழ நாட்டுல ஒரு பகுதியாகவும் இருந்ததுங்க. சங்க காலத்துல அழிசியும் இவருடைய மகன் சேந்தனும் ஆட்சி புரிந்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிறந்த நகரமாக இருந்துள்ளது தாங்க இந்த ஆற்காடு. ராஜேந்திர சோழன் காலத்துல இந்த ஊர் கிபி 11ஆம் நூற்றாண்டுல திருவழுத்தூர் என்று அழைக்கப்பட்டிருக்குங்க. திருவண்ணாமலையில் விஜயநகர மன்னன் வீர சதாசிவ மகாராயர் கல்வெட்டி ராஜநாராயணபுரமான ஆற்காடு என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அவுரங்கசீப் காலத்தில் ஆற்காடு கர்நாடக தலைநகராக இருந்துள்ளது. 1956ஆம் ஆண்டு ஆந்திரா தமிழக எல்லையின் பிரிக்கப்பட்ட பொழுது சித்தூர் ஆந்திர மாநிலத்திலும் ஆற்காடு தமிழ்நாட்டிலும் சேர்க்கப்பட்டதுங்க. இவ்வாறு இந்த ஆற்காடு சங்க இலக்கியம் தொட்டு தற்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டமாக வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக திகழ்கிறது. இந்த ஆற்காட்டில் பழமை வாய்ந்த ஆலயங்கள் பல உள்ளன. ராஜேந்திர சோழன் கட்டிய வரதராஜ பெருமாள் திருக்கோவில், பிரசித்தி பெற்ற கங்காதீஸ்வரர் திருக்கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், கைலாசநாதர் கோவில் என வரலாற்று சிறப்பு மிக்க திருக்கோவில்கள் இங்கு அமைந்துள்ளன. இதுல நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் திருக்கோவில். தெற்கு பார்த்த நுழைவாயிலுங்க. நுழைவாயில் மொட்டை கோபுரத்துடன் அமைக்கப்பட்டிருக்குங்க. மொட்டை கோபுரத்தின் மேற்புறத்தில் யாழி வரிகளும் அமைக்கப்பட்டிருக்குங்க. நுழைவாயில ஏகப்பட்ட சிற்பங்களும் நுணுக்கமாக அமைந்துள்ளது. ஆலயம் உள்ளே நுழைந்தவுடன் சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். பலிபீடம் நந்தி பெருமானும் இங்கு அமைந்துள்ளன. கோஷ்டத்தில் விநாயக பெருமான், தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்க்கை, சண்டிகேஸ்வரர்க்கென்று தனி சன்னதியாகவும் இங்கு அருள்பாலிக்கின்றார். முருகப்பெருமான், விநாயக பெருமானுக்கென்று தனித்தனி சன்னதியாகவும் அமைந்துள்ளது.
சனீஸ்வர சன்னதிக்கென்று பின்புறம் நாகலிங்க மரமோ இங்கு அமைந்துள்ளதுங்க. கிபி 1336 ஹரிஹரர் புக்கர் என்ற 2 சகோதரர்கள் துங்கபுத்திரை ஆற்றங்கரையில விஜயநகர பேரரசை நிறுவினார்கள். தமிழ்நாட்டில் முதலாக படையெடுத்த மன்னனும் இவரே ஆவார். இவர்கள் நாயக்கர்களை தலைவர்களாகவும் நியமித்தார்கள். திராவிட கட்டிடக்கலை விஜயநகர மன்னர்கள் காலத்தில் சிறப்புற்றிருந்தது. இதற்கு உதாரணமாக வேலூர் கோட்டையை சிறந்த உதாரணமா நம்ம பார்க்கலாங்க. இந்த ஆலயத்திற்கு மேலும் அழகு சேர்ப்பது இங்குள்ள மகாமண்டபம் தாங்க. மகாமண்டபத்துல 16 கால் மண்டபத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களையும் இருக்கக்கூடிய சிற்பங்கள் விஜயநகர பேரரசின் கலைநயத்தை நமக்கு அழகுற காட்டுகிறது. இந்த திருக்கோவிலுடைய தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசித்தா இமயமலைக்கு சென்று வந்த பலன் கிடைக்குமாம். ஆதியில அன்னை பார்வதி தேவி பஞ்சபூத ஸ்தலங்கள் ஒன்றான காஞ்சி ஏகம்பரநாதரை எண்ணி தவம் செய்தார். சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஏற்றுக்கொண்டு மணமுடிக்கவும் ஆயுதமானார். இங்கு திருமண விழாவை காண மகரிஷிகளும் முனிவர்களும் என பலரும் காஞ்சிக்கு வருகை தந்தார்கள். இதனால முனிவர்களும் ரிஷிகளும் தினமும் தங்களுடைய பூஜைகளை செய்ய தங்களுக்கு தகுந்த இடத்தை தேடினார்கள். அதற்காக பாலாற்றின் கரையோரம் இருக்கும் காடுகளில் தங்கினார்கள். இவ்வாறு ரிஷிகள் தங்கி லிங்கங்கள் அமைத்து பூஜைகளும் செய்து வந்தார்கள். இந்த 6 காடுகளை தேர்ந்தெடுத்ததே இந்த ஆற்காடு தாங்க. இந்த திருக்கோவிலானது மிகவும் பழமையான ஆலயமாக இருந்தாலும் இதுவரையும் யாரும் அறியப்படாத ஒரு திருக்கோவிலாகவும் தற்போதும் அமைந்துள்ளதுங்க. என்னங்க, இது போன்ற வரலாற்று சிறப்புடைய ஆலயம் நம்ம காணொலியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.